ஹலோ கைஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த தீபக் ஜாக்லின் விஷயம் தாங்க. அது கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி இது இதோட ஸ்டாப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தீபக் இதோட இது சும்மா விட மாட்டார். ஜாக்லினே விட்டாலும் ஜாக்லினை துரத்தி ஒரு கார்னர் பண்ணுவார். அவர் ஜாக்லினை பொறாமையோட தாங்க பார்க்குறாரு. ஜாக்லினை மட்டும் இல்லை, அங்கே இருக்க லேடிஸ் எல்லாரையுமே அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் என்ன ஜெயிக்கிறது, ஆம்பளைங்களில் ஒன்று நான் ஜெயிக்கணும், இல்லைனா என் டீமில் யாராச்சும் ஜெயிக்கணும். கேர்ள்ஸ் நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக வெளில தெரிவிங்க, ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்பீங்க, எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணுவீங்க, அது டாஸ்க் வைஸே இருந்தாலும், பிக் பாஸே அந்த டாஸ்க்கை கொடுத்துருந்தாலும், அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை மைண்டில் வச்சுக்கிட்டே தாங்க அந்த கேம் ஆடுறாரு ஆட்டிடியூடா. இவர் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் சோஷியல் மீடியான்னு நான் சொல்கிற பட்சத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸோ நிறைய பேர் வரும்போது இவர் வெளில இப்படி தான் வெளில எப்படி இருக்காரோ அப்படி தான் உள்ளே இருக்காரு. நம்ம இதை பற்றி கூட ஒரு விஷயம், ஒரு வீடியோஸ் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம் தீபக் பற்றி. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தே நிறைய பேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன்லாம் பிஹைண்ட் ரூட்ஸில் இன்டர்வியூ யூடியூப் ஐ மீன் அந்த இன்டர்வியூலாம் பண்ணுவார் பிஹைண்ட் ரூட்ஸில். ரவி சார் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ லீகலாக ரவி சார் பண்ண முடியாது, அவர் ஷோக்கு போயிட்டு வந்ததுனால. ஸோ அந்த இடத்துல யுகேந்திரன் சார்லாம் அவர் யூகேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யுகேந்திரன்லாம் பண்ணுறாங்க. அவர்லாம் பிபி ஷோ போயிட்டு வந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் விஜய் டிவி பற்றி தெரியும். தீபக் சார் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ஒய்ஃபுமே சொல்லியிருப்பாங்க, உன் ஃப்ரெண்டை பற்றி நீயே சொல்லி, நான் எப்படி இன்னும் ஜாஸ்தியாக சொல்கிறது, அவர் ஆட்டிடியூட் அப்படி இருக்கு அப்படின்னும் போது அவரை பர்சனலாக வெளில தெரிஞ்சவங்க, விஜய் டிவியில் தெரிஞ்சவங்களும் சரி, பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வெளியில் இருக்கிற மாதிரி தான் உள்ள இருக்கார். அவர் ஒரு ஆட்டிடியூட் பர்சன் தான். தனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வந்தீனா, என்ன மதிப்பு கொடுத்தீனா, மதிப்புக்கு எல்லாருக்குமே தேவைப்படுங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா நீ எனக்கு அடங்கி போனீனா, அந்த ஒரு டாமினன்ட் பண்றது இருக்கு இல்லைங்களா. ஸோ இவர் டாமினன்ட் பண்ணி இவர்கிட்ட இருக்கிற விஷயத்த கத்துக்கணுமா. ஒரு நல்ல ஒரு சீனியர் எப்படி பண்ணுவாங்க, நீ என்ன மதிக்கல, ஆனா என்கிட்ட ஒரு 4 நல்ல விஷயம் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு விருப்பம் தான் நீ அதை கத்துக்கோ, இல்லைன்னா விட்டுடுறேன், அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு வாலண்டியராவது போய் அதை நல்லபடியா ஃபீட் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர, நீ என்கிட்ட அடங்கி போனீனா, எனக்கு கீழே நீ இருக்கிறன்றத நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தீனா, நான் உனக்கு கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி தருவேன் அப்படின்றதுதான் இந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க அந்த பாயிண்ட் திருப்பி இதே தான் ஒரு வெளில இருக்க ஆட்டிடியூடும் போல இருக்கு. அதாவது இவருக்கு தெரியும், இவருக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கட்டும், இல்லைன்னு சொல்லுங்க. மற்றவங்க அதை கேட்டு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்காத பட்சத்தில் நீங்களா போய் அவங்களுக்கு அதை ஃபீட் பண்ணணும் போது உங்களுக்கு அங்கே எந்த வேல்யூவும் இல்லை சார். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்களா போய் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை எடுத்துக்காது அவங்க இஷ்டம். ஆனால் நான் ஃபீட் பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன், நீ கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே வரும். ஒன்று இது அது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கலாம், அந்த ஆங்கரிங் அந்த ப்ரொஃபஷனலில் இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஷோ, நீங்கள் சொல்லி தான் அவங்க கற்றுக்கணும்னு இல்லை அவங்களுக்கு தேவைப்படுறத அவங்க எப்படி கற்றுக்கணுமோ கற்றுப்பாங்க. நீங்கிட்ட கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு உங்களால் அதை சொல்லலாம் முடியாது. புரியுதுங்களா. நீங்கள் எல்லாரையும் அங்கே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண, உங்களோட ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான் அவங்க. இதில் சீனியர் ஜூனியர்னு கூட வராது, உங்களோட கோ கண்டஸ்டன்ட். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா அதில் வேணால் நான் சீனியர், எனக்கு இந்த ஷோ பற்றி இத்தனை வருஷம் தெரியும், நீ இப்போ உள்ளே வந்திருக்க, இதை கற்றுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துலேயே நீங்கள் ஆட்டிடியூட் காத்துனா ஜூனியராக இருக்கும், உங்களை மதிக்க மாட்டாங்க. அவர் பெருசாக திமிர் பிடிச்சவர், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாருன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கைண்டாக அதை சொல்லி கொடுக்குற இடத்துல அந்த சீனியாரிட்டியை அந்த ஒரு சீனியராக அவங்க அப்போ தான் பார்க்கணும். அவர் நல்ல சீனியர்ப்பா, அவர் அவர் தெரிஞ்ச விஷயத்த நல்லபடியாக சொல்லி கொடுப்பாரு, நம்ம கேட்டால் ஆட்டிடியூட் காட்டாம சொல்லுவாரு, இல்ல அவரே கூட முன்னாடி சொல்லுவாருன்ற இடத்துல நீங்க அந்த ரெஸ்பெக்ட் நீங்க ஏர்ன் பண்ணணுமே தவிர, இப்படி ரெஸ்பெக்ட கேட்டு வாங்குற இடத்துல நீங்க அதை ஏர்ன் பண்ணக்கூடாது. அது ஆட்டிடியூடா தான் தெரியும். ஸோ நீங்க இப்போ ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. நீங்க இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் வேணும் உங்களுக்கு, நீங்க எந்த இடத்துல சாரி கேட்டிருக்கீங்க இந்த ஷோல பாருங்க. நீங்க சிவகுமாரை ஹர்ட் பண்ணிருக்கீங்க, சௌந்தர்யாவை ஹர்ட் பண்ணிருக்கீங்க, ஜாக்லின் ஹர்ட் பண்ணிருக்கீங்க, முத்துவை கூட அந்த சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வைக்கிற விஷயம்லாம் அப்பெல்லாம் வந்தப்போ அந்த பிரியாணி வைக்கிறது, முத்து நீ லூசாடா, அது ஃப்ரெஷ்ஷாக வச்ச சாப்பாடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஜாக்லின் தான் உங்களை கொஸ்டின் பண்ணாங்க, முத்து கேட்கல. முத்து கேட்குனா முத்து சேஃப் கேம் ஆடுறாரு. முத்துவுமே தீபக்கை பகச்சிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும், அப்புறம் அருணை பகச்சிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். விஷால் தனக்கு பின்னாடி கேம் ஆடுறாருன்னு தெரிஞ்சாலும் அங்கே போய் கேட்டால் பிரச்சனை ஆயிடும். விஷால் சௌந்தர்யாவை மார்க் பண்ணுறாரு, ஜாக்லினை மார்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேசுவார், கேட்டால் பிரச்சனை ஆயிடும். பாய்ஸ் டீம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவரும் சேஃப் கேம் தான் ஆடுறாரு. ஆனால் ஜாக்லின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் பாய்ஸ் பண்ணாலும் கேர்ள்ஸ் யார் பண்ணாலும் கேட்குறாங்க. ஒன்று மற்றவங்களுக்காகவும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கான ஸ்டாண்டே அவங்க ஸ்டடியாக விளையாடுறாங்க. இதில் உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தா இதுதான் உள்ள குத்துது கொடாயுதுன்னா அந்த பொண்ணு அந்த கேமை விளையாடுங்க. உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. அவங்களுக்கான ஓட்டிங் சப்போர்ட்டு இந்த ஷோவை ஓரளவுக்கு என்ன சொல்கிறது தெளிவாக புரிஞ்சவங்க கண்டிப்பாக ஜாக்லினை சப்போர்ட் பண்ணுவாங்க. வெறுமனே கண்மூடித்தனமாக பாய்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும், முத்து தப்பாக அன்ஃபேராக கேம் ஆடினாலும் டாக்ஸிக்காக ஆடினாலும் தீபக் ஆட்டிடியூட் காட்டினாலும் விஷால் பின்னாடி காசிப் பேசினாலும் நாங்கள் பாய்ஸ் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்றவங்கள ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். இந்த பிபி ஷோ எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்சியான ஷோ தான். ஆனால் அது ஒரு புரிதலோடு பார்க்கணுன்றது தான் என்னோட விஷயம்.
குறைஞ்சபட்ச நேர்மையோட குறைஞ்சபட்ச நியாயத்தோட இந்த கேமை விளையாடணும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்கு நம்ம அங்கங்கே ரூல்ஸ் மீறலாம், கொஞ்சம் கிண்டல் பண்ணலாம், பேசலாம், அதெல்லாம் சரி. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே பார்ட்டாக வச்சு பண்ணால் ஒரு டர்ட்டி கேம் தான் அவங்க ஆடுறதா இருக்குமே தவிர இது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை விட ஆடியன்ஸ் மேபி அவங்க வின்னு கூட பண்ணலாங்க. ஆனால் ஒரு பர்சனலாக ஒரு ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக அவங்களோட ரெஸ்பெக்டை அவங்களே விட்டுடுவாங்க, அவங்களோட இமேஜை அவங்களே டேமேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த சொசைட்டி அவங்கள வந்து தூக்கி வச்சுலாம் கொண்டாடவே கொண்டாடாது. ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கும், ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குவாங்க. அது மேபி பிக் பாஸே இது பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி அடி வாங்கினவங்களாம் இருக்காங்க இந்த ஷோஸில். அது நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய இத்தனை 7 சீசனில் உள்ள ஃபேராக இல்லைன்னு ஜனங்க ஒருத்தங்களை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா, ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த கேமை விட்டு வெளில வந்தப்புறம் கூட அவங்க சொசைட்டியில் ஸ்டாண்ட்லாம் எடுக்க முடியாது. அதுக்குன்னு வின்னர் ஆனவங்களாம் ஸ்டாண்ட் எடுத்துறாங்களான்னு கேட்டால் அது அவங்கவுங்களோட ஸ்கில்லை பொறுத்து, அவங்கவுங்க எடுக்கிற சாய்ஸை பொறுத்து, அது வேற. ஆனால் ஹியூமன் பீயிங்காக அவங்கவுங்களுக்கான அந்த மாரல் வேல்யூஸை அவங்க ஃபாலோ பண்ணலன்னா, கேம்குள்ளேயும் சரி கேமுக்கு வெளியிலையும் சரி ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க வந்து எவ்வளோ கப்பு வின் பண்ணியும் இல்லை எவ்வளோ பணம் வின் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு மென் வெஸ் விமென் அப்படின்னு தான் இந்த கேம் போகுது, இந்த ஷோ போகுதுன்னா ஒரு குறைஞ்சபட்ச நியாயத்தை கூட ஒரு பொண்ணுக்கு கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை. ஒரு குறைஞ்சபட்ச மரியாதை கூட அந்த பொண்ணுக்கு கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை. அந்த பொண்ணு உங்ககிட்ட காலில் விழாத குறையா சாரி கேட்டு போகுதுன்னா உங்கள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், திருப்பி பதிலுக்கு கூட நீங்கள் சாரி கேட்கல. அதை நீங்கள் அன்ஷிதா கிட்ட போய் கேட்குறீங்க, அன்னைக்கு சாப்பாடு விஷயத்தில் வந்து எல்லாரும் போய் கேட்கலாம்னு அந்த இடத்துல ஒரு நல்லவர் ஆயிட்டாரமா. ஏன் பண்ணாங்க அன்னைக்கு பாய்ஸ் மொத்த டீமும் போய் சாரி கேட்டது? பிக் பாஸ் அன்னைக்கே ஆப்பு வச்சாரு. வாய்ஸ் அதாவது கேப்டன்சியில் இருக்க அருண் கிட்டே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அருண் மேலே யாராவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டா அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் எடுத்துருவோன்னு அன்ஷிதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அன்றைக்கி என்ன இருக்கும்? இதே அருண் போன வாரம் வந்து ஜாக்லின் வந்து அங்கே பாய்ஸ் டீமுக்கு போகும்போது 2 சப்பாத்திக்கு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து கையில் வச்சுட்டு இருந்தபோது சாப்பிட விடாம. இதையும் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், சப்பாத்தின்னு சொல்லிட்டு. அருண் விஸ் ஜாக்லின்னு பார்க்காதவங்க வந்து போய் பாருங்க, அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வைஸ் பிரின்சிபல் ஆனோடனே இவர் வந்து அப்படி அந்த பொண்ணை ஆக மொத்தம் பாய்ஸ் டீம் ஃபுல்லாக அட்டாக் பண்ணணும்னு ஒன்று பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாத்தையும் பேசுது, கேள்வி கேட்குது, உங்களுக்கு அது குத்துது கொடாயுது. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான வேலையை செய்கிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பொண்ணுக்கு நியாயமான விஷயங்களை பிபியே வந்து இந்த டாஸ்க் நான் கொடுத்து தான் அவங்க பண்ணாங்கன்னு பிபி ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும் நியாயமா. எப்பயுமே பிக் பாஸ்ல அது ஒன்று நடக்குங்க. நம்ம எதிர்பாராத நேரத்தில் பிபி வந்து பிக் பாஸ் வந்து அவங்களுக்கான யார் வந்து ஓரளவுக்கு நியாயமாக அந்த கேம் ஆடுறாங்களோ அவங்களுக்கான ஸ்டாண்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு இடத்துல அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும், டாஸ்காக கிடைக்கும். திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாரு. இது சீசனுக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு சுற்றி இருக்கவங்க அட்டாக் பண்ணுறாங்களோ, அவங்க ஒரு விக்டிமா அவங்க வெளியில் தெரியுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் பிபி டீம் கொடுக்கும். இதை நான் 4 சீசனில் பார்த்துருக்கேன். 6 சீசனில் பார்த்துருக்கேன், 3rd சீசனில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு போன சீசனில் பார்த்துருக்கேன், ராஜு சீசனில் வந்து நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஸோ 4 சீசனில் வின்னராக வர எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நடக்கும், அவங்களுக்கு அது டிசர்விங்காக இருக்கிற பட்சத்தில். இது அசீம் சீசனில் மட்டும்தான் மாறுச்சு. ஏன்னா அது டோட்டலாக வேற கேட்டகரி. அவர் காசு கொடுத்து ஷோவை வின் பண்ணாருன்னு ஒரு டாக் வெளில போகுது. அந்த சீசன் நான் டோட்டலாக பார்க்கல, அது டாக்ஸிக்ன்றதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வின்னர் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். முத்து வின்னர் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங்காக உங்களோட இந்த மேல் ஈகோவை காட்டுறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. இப்போ குரூப் ஃபுல்லாக அவங்க உட்காந்து எல்லாரும் வந்து ஜாக்லினை சமாதானப்படுத்தும் போது அங்கேயும் ஒரு பையன் தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. ரயன் அந்த டீமில் இருக்கிறதுனால அவர் வராரு. அவர் வெளிலேருந்து கேமை பார்த்துட்டு வருவார். அவர் சொல்கிறாரு, நான் அப்போல்லாம் பார்த்த ஜாக்லின் இப்போ நல்லா நீ கேம் போயிட்டு இருக்கு, நீ ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க, நீ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்டு, நீ இப்படி இந்த கேம் ஆடு அப்படின்னு. அவர் வந்து பர்ஃபெக்ட்டுங்க. அவர் கேம் வின் பண்ணுறாரோ இல்லையா, ஹியூமன் பீயிங்காக அவர் அந்த பொண்ணுக்கான வேல்யூவை கொடுக்குறாரு அந்த இடத்துல. அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. சீனியர் பொசிஷனில் இருக்க தீபக்கும் சரி, முத்துவுக்குமே சரி. முத்து வந்து உட்காந்து சமாதானமாக பேசுகிறாரு. ஏன் சமாதானமாக பேசுகிறாரு? வேற வழி இல்லைன்னு பேசுகிறாரு. ஜாக்லின் இப்போ ஸ்ட்ராங்குன்னு இத்தனை வாரம் அவங்கள நாமினேட் பண்ணது முத்து தான். அவங்கள எமோஷனலாக டேமேஜ் ஆக்கணும்னு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த டெக்னிக் எடுத்து வச்சதும் முத்து தான். விஷாலும் ஜாக்லிங்க பின்னாடி மார்க் பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் முத்து எடுத்து இருந்தாருன்னா ஜாக்லினை நாமினேட் பண்ணுறதே பிரச்சனை கிடையாதுங்க. முத்துவோ மற்றவங்களும் அது கேமுங்க. ஆனால் ஒரு பொண்ணு மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஹியூமன் பீயிங்காக அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு பேசிக் வேல்யூவாது உங்களுக்கு தெரியணும். அது தீபக்குக்கும் தெரியணும், முத்துக்கும் தெரியணும், அதை வேடிக்கை பார்க்குற மற்றவங்களுக்கும் தெரியணும். அதை சொல்கிறதுக்கே பாய்ஸ் டீமில் யாருக்குமே தைரியம் இல்லைங்க. கேர்ள்ஸ் டீம் சண்டை தாங்க போட்டுக்கிறாங்க ஒருத்தவங்க. ஆனால் ஒருத்தவங்க யாரும் மட்டம் தட்டுறது இல்லைங்க. நீ இப்படி நடக்கிற, இப்படி பண்ணுற, அப்படி செய்கிற அப்படின்னு. ஏன் பாய்ஸை பற்றியும் அவங்க தப்பாக பேசுறது இல்லை யாருமே. அது அது அந்த அந்த ஆட்டிடியூட் இந்த சீசனில் இருக்குது. பாய்ஸ் டீம் எல்லாம் கேர்ள்ஸை மார்க் பண்ணுறாங்க, ஜாக்லினை பண்ணுறாங்க, சௌந்தர்யா பையன் ஜெஃப்ரியும் ஒரு சில இடத்துல அதை பண்ணுறாரு. அது எனக்கு புரியவே இல்லை. பிக் பாஸ் ஏன் அதை வார்ன் பண்ணவே இல்லை அப்படின்னு.
அங்கே உள்ளே இருக்க ஒவ்வொரு கேர்ள்ஸுமே பாய்ஸ் வர்ஸ் கேர்ள்ஸ்ன்னும் போது கேர்ள்ஸோட எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் அங்கே இருக்க ஒவ்வொரு கேர்ளும் தன்னோட ஒரு விஷயமா தான் அதை பார்க்குறாங்க. பாய்ஸும் அப்படி தான் பார்க்குறாங்க ரிவ்யூ பண்ணுற இடத்துல. பாய்ஸ் டீம் வின் பண்ணால் நாங்கள் வின் பண்ண மாதிரி, கேர்ள்ஸ் வின் பண்ணால் நாங்கள் வின் பண்ண மாதிரி அப்படின்ற அந்த ஒரு எமோஷனல் கனெக்டோட தான் பார்க்குறாங்க. அதுக்கு குறைஞ்சபட்ச நியாயத்தை பிபி டீம் பண்ணணும். தப்பான விஷயங்கள் அங்கே நடக்கும்போது, மாரல் இல்லாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாரல் வேல்யூஸ் எடுத்து வச்சு வார்ன் பண்ணி செய்யணும் போது ஒரு சில இந்த மாதிரி ஆட்டிடியூட் பர்சனையோ இல்லை விஷால் மாதிரி ஆளுங்களையோ வார்ன் பண்ணி அங்கே அந்த ஒரு நியாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இந்த இடத்துல ஜாக்லின் அழுதுருக்க கூடாது. அவங்க எமோஷன் ஆயிட்டாங்க. ஆனால் முடியாதுங்க, அது கண்டிப்பாக வந்துடும் தான். ஆனால் திருப்பி பேக் டு ஃபார்ம் ஜாக்லின் வரணும். என்ன கேட்டா தெரிஞ்சோ தெரியாமலோ முத்து ஜாக்லினை குயின்னு சொல்லிட்டாரு. அவங்க குயின் செஸ் கேம்ல குயினுக்கான பவர் என்னன்னு அவருக்கும் தெரியும். தெரியாம அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அந்த பவரோட திருப்பி ஜாக்லின் வரணும். இது இந்த கேம் இப்படி தான் அவங்களன்னு சொல்லி அடிச்சு ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அடி வாங்கி வாங்கி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஜாக்லின் இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டாண்ட் எடுத்து வரணுன்றது தான் என்னோட ஆசை. அதே மாதிரி இப்போ ஜாக்லின் எடுத்த ஸ்டாண்ட்ல மேல் ஈகோ அவங்களுக்கு இருக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் வச்சோடனே அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலி ஜாக்லின் உள்ளே போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆனந்தி பவித்ரா சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் வந்துடுறாங்க, ரியா வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் ரயான் கூட வந்துடுறாரு. மஞ்சரி வெளியில் அருண் கிட்ட இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சரி கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் இதுக்கு அழுதுட்டு இருந்தேன், எதுக்குடி அழற, இவ்வளோ நேரமாக அழுதுட்டு இருந்தேன், நீ தான் எல்லாத்தையும் பேசிட்டு வந்து ஏன் அழற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மஞ்சரி சூப்பராக அங்கே அருண் கிட்ட ரொம்பவே நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏங்க நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ரியாக்ஷனுக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொன்னால் என்னங்க, நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னும் போது அவர் ரொம்பவே நியாயம் மாதிரி பேசுவார். அருண் கண்டிப்பாக இரிட்டேட் தாங்க பண்ணார். ஆக்சுவலி அவர் பேசினது அவருக்கான விஷயமே இல்லை. தீபக்காக பேசுறது, சத்யாக்காக பேசுறது, அந்த குரூப்பிசம்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. கேர்ள்ஸ் குரூப்பில் குரூப்பிசம் இல்லைங்க, இருக்கிற மாதிரி இவங்க ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக குரூப்பிசம் இப்போ அங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தீபக் முத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க தேவைப்பட்டா, இவங்க குரூப் தேவைப்பட்டா விஷால் கூட சேர்ந்துக்குவாங்க. விஷாலுக்கு பின்னாடி 2 பேர் அருண் சத்யா. அதுக்கப்புறம் தீபக் தேவைப்பட்டா விஷால் குரூப்பில் இருப்பார், இல்லைனா முத்து கூட இருப்பார். அப்போது ஆக்சுவலாக குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் குரூப்பில் தான். இப்போ அருண்காகவும் தீபக்காகவும் சத்யாக்காகவும் பேசினது அருண். அப்போ இது குரூப்பிசம் இல்லாமல் என்ன? அவர் வைஸ் பிரின்சிபலாக பேசியிருக்காரு. வைஸ் பிரின்சிபலாக பேசினார், அவர் சிவகுமார்க்காகவும் பேசியிருக்கணும், ஜெஃப்ரிக்காகவும் பேசியிருக்கணும்ல. அங்கெல்லாம் அவர் பேசவே இல்லையே. இவங்க குரூப்பிசம்குள்ளே யாருக்கு பேசணுமோ அவங்க மட்டும் தான் பேசியிருக்காங்க, சத்யாக்காகவும் தீபக்காகவும். அதுவும் தீபக் அந்த குரூப்பில் ஒரு சீனியர்ன்ற ரெஸ்பெக்ட் பாய்ஸ் எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, அதனால் பேசியிருக்காரு. அதே கேர்ள்ஸில் யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே தீபக் சாரை. அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவர் எதிர்பார்க்குற விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விஐபி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நார்சிஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க. என்பிடி அப்படிங்கிற ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது தான் என்பிடி. இவங்களுக்கு தே நீட் விஐபி ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் ஸ்பெஷல். மற்றவங்க அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும். மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்களுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி விஐபி ட்ரீட்மெண்ட்டை தான் அவர் எதிர்பார்க்குறாரு தீபக். இது நல்லாவே தெரியுது. இல்லைனா அந்த பொண்ணு சாரி கேட்டு போய் அவ்வளோ அழுது, அவ்வளோ விஷயம் நடக்குது, வெளில ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்து சகஜமாக பேசிகிட்டு இருக்காருங்க. ஒரு பேருக்கு கூட நம்மளால ஒரு பொண்ணு ஹர்ட் ஆயிருக்கான்ற யோசனை கூட இல்லை. அது பிபி டாஸ்க்காக இருக்கட்டும், ப்ராங்க் டாஸ்க்காக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அந்த பொண்ணோட அழுகு அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லாமல் போயிடுச்சா? நான் கேட்குறேன். அதுவும் அந்த பொண்ணு பீரியட்ஸ் டைமு அப்படிங்கும்போது நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 நாள் அந்த மூட் ஸ்விங்ஸை பேலன்ஸ் பண்ணி அந்த பொண்ணு பண்ணுது. அந்த காலில் விழுறது கூட நிறைய பேர் சொல்கிறாங்க விழுந்திருக்க வேணாம்னா, அது அந்த டைமுக்கு அப்படி ட்ரிகர் ஆகுங்க. அந்த மூட் ஸ்விங்ஸ் வரவங்க, பொண்ணாக இருக்கவங்களுக்கு அது தெரியும். அந்த 2 நாள் 3 நாள் எதிர்க்க யாராவது தப்பு பண்ணிட்டாலோ, இல்லைனா அது கண்டிப்பாக ஒரு ஜென்ஸாக இருக்க பட்சத்தில், ஆப்போசிட் ஜெண்டராக இருக்க பட்சத்தில் அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயம் பண்ணிட்டாலே அவ்வளோ கோவம் வந்துடும். இங்கே நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கீங்க ஒரு பொண்ணை, சாரி கேட்க வச்சிருக்கீங்க, அதே தப்பை நீங்களும் செஞ்சுருக்கீங்க. அந்த பொண்ணு அதான் சொல்ல உள்ளே போய் பர்சனல் அட்டாக் அவரும் பண்ணார், நானும் பண்ணேன். அப்போ அவர் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் நான் யார்கிட்டையுமே சொல்லலை அது டாஸ்க்குன்னும் போது அவர் தீபக் பண்ணாருன்னு. நான் பண்ணது மட்டுமே தப்புன்னு சொன்னால் எப்படி? நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் சொல்ல புரிய வைக்கிறதுக்கு. இவங்களுக்குலாம் ஒன்று இடிக்குது, பொண்ணுங்கன்னா மேலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே என் கூட ஈக்குவலாக நின்று சண்டை போடுறவங்கிட்ட நான் காம்படிட் பண்ணுறேன், ஓகே. ஆனால் நீங்கள் கீழே தான் இருக்கணும்னு ஒன்று நினச்சிட்டு பண்ணுறாங்கல்ல, அவங்க கிட்ட தான் என்னால் இது பண்ணவே முடியல அப்படின்னும் போது அப்போ பவித்ரா சூப்பராக சொல்லுவாங்க, அதுதான் மேல் ஈகோ. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் மட்டும் கண்டென்ட் கிரியேட் பண்ணல, அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாமே அந்த மேல் ஈகோவை அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பவித்ரா ஒன்று சூப்பராக சொல்லுவாங்க, நம்ம யாரெல்லாம் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சோனோ அவங்கெல்லாம் இல்லை, நம்ம யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் இருக்காங்க. அது இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு உள்ளுக்கு இருக்குது. மேபி வீக்கெண்ட் எபிசோடில் சேது சார் இதை அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு யார்கிட்டலாம் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்டால் யார் யார் பேர்லாம் வெளில வரும்னு தெரியல.
அந்த மேல் ஈகோ அப்படிங்கிற விஷயம் தான் மேல் சாவனிசம் வெஸ் ஃபெமினிசம்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் இந்த பிபி ஷோ ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸை. இந்த சீசன் இப்படி தான் போகும். இதில் ஒவ்வொருத்தரோட உண்மையான கேரக்டர் வெளில வரும். ஒரு பொண்ணு ஜெயிக்கக்கூடாதுனோ, ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாதுனோ, இல்லை நீ பொண்ணு தானே, நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுப்ப அப்படின்னு ஒரு ஷோவில் கூட ஒத்துக்க முடியாதவங்க லைஃப்பில் ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அவுட் ஆஃப் த கேமாகவே இருக்கட்டும். ஆனால் ரியல் கேரக்டர்னு உள்ளே வர பட்சத்தில் அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் உள்ளே இந்த ஆட்டிடியூடை காட்டுறீங்கன்னா அது அந்த ஷோக்கே ஒத்து வராது. அப்படிங்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ஆப்போசிட் சைடில் இருக்கிறான்னும் போது அது அவ்வளோ வலிக்கும் அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த பொண்ணு கேம் ஆட வந்திருக்கான்னு அந்த ஈக்குவல் ஸ்பேஸை கொடுங்களேன். நீங்களும் கேம் ஆட வந்திருக்கு, அந்த பொண்ணு கேம் ஆட வந்திருக்கு. அவள் பண்ண பர்சனல் அட்டாக்னா நீங்கள் பண்ண டாஸ்க்னா அது எப்படி? அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டு வெளில உட்காந்துட்டு சகஜமாக பேசுகிறீங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. இந்த ஆட்டிடியூடை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை தான் சொல்கிறேன். இது ஆட்டிடியூட் கூட கிடையாது. ஆட்டிடியூடுக்கும் மேலே ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர், நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஆம்பளைங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேர்ள்ஸ்லேயும் ஒரு சிலர் இருக்க முடியும். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க சைக்காலஜியில் இது இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீமில் தீபக்கோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறதே அவங்களால ஒத்துக்க முடியல, ஸ்ட்ராங்காக இருக்கிறதே ஒத்துக்க முடியல. அதுதான் இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம். இது நம்ம ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்து சொல்ல, ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். தீபக் நிறைய விஷயத்தில் பண்ணதை வச்சு தான் சொல்லிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இவர் இதே மாதிரி பண்ணார்னா அங்கே இருக்க பொண்ணுங்களாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ பிபி டீம் அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாச்சும் பாய்ஸ் யாரெல்லாம் மாரல் வேல்யூஸ் இல்லாமல் அங்கே பொண்ணுங்க கிட்ட நடந்துக்கிறாங்களோ அதுக்கு வந்து வார்ன் பண்ணியோ ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட். இது வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க குறைஞ்சபட்சம் நியாயத்தோடு இதை யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஜாக்லின் சைட் தப்பா, தீபக் சைட் தப்பா, இல்லை பாய்ஸ் வேஸ் கேர்ள்ஸ்னும் போது நம்ம 2 பக்கமே நியூட்ரலாக யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம அந்த ஷோக்கு பண்ணுற குறைஞ்சபட்ச ஜஸ்டிஃபிகேஷனாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.